ஹலோ ப்ரோக்ராமர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் என்னென்னா ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர். ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர்னால் ஒன்றும் இல்லை. இப்போ நான் 2 ஸ்கொயர் அப்படின்னு சொன்னால் 4 அப்படின்னு சொல்லுவோம், விச் இஸ் 2 into 2. அண்ட் 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 into 3 9 சொல்லுவோமா. ஸோ 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 into 4 which is 16. 5 ஸ்கொயர்னா 5 into 5 is equal to 25. ஸோ இதில் நான் பார்த்தோன்னா இதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு நம்பரை 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒரு நம்பரோட ஸ்கொயர் தெரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் இதை 2 மெத்தடில் சால்வ் பண்ணலாம். மெத்தட் நம்பர் 1 எப்படி சால்வ் பண்ணோன்னா ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலே நம்ம இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். லைக் ஒரு நம்பருங்கிறத யூசர்கிட்ட வாங்கிப்போம். இன்புட் ஃப்ரம் யூசர்கிட்ட நம்ம இதை இன்புட் வாங்கிட்டு 2 வாட்டி அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு அந்த நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாமா. விச் இஸ் இப்போது இன்புட்டில் நம்ம 3ன்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே 3 into 3 அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பிரிண்ட் கொடுத்துடலாம். ஸ்கொயர்னு கொடுக்கும். இங்கே நமக்கு ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிடும். இது மெத்தட் நம்பர் 1. ஏன்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டரை ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். ஸோ அதனால் நமக்கு இந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் புதுசாக ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதுதான் மெத்தட் நம்பர் 2. இந்த மெத்தட் நம்பர் 2ல் நம்ம யூஸ் பண்ண போகிறது எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர்னு என்ன தெரியுமா? எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர், ஓகே. இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர்னால் ஒன்றும் இல்லை, டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வரும். இந்த டபுள் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தான் இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் என்னென்னா, நீங்கள் 2 ஸ்கொயர்னு போடுறீங்கல்ல, அதில் இங்கே என்ன போடுவீங்க, எத்தனை வாட்டி இந்த 2 மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தானே இது போடுவீங்க. ஸோ இந்த வேல்யூவை இங்கே வச்சுப்போம். 2 எனக்கு இந்த நம்பரை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு போடுவீங்களா, இங்கே இந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ இதில் இப்போ 3 ஸ்கொயர் அப்படின்னா எப்படி கன்வெர்ட் பண்ணீங்க? எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் போட்டுக்கிட்டு 3 இங்கேயும் அண்ட் எக்ஸ்போனண்ட்டை இங்கேயும் போடுவீங்களா. இப்போ அதே நம்பருக்கு எப்படி போடுவீங்க? நம்பர் இது எத்தனை ஸ்கொயருக்கு 2ன்னு கொடுப்போமா. எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் போட்டுப்போம். இதை இந்த சைடு கொடுப்போமா, அண்ட் இதை இந்த சைடு கொடுப்போம். நம் விச் இஸ் நம். இதுதான் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை பண்ணோன்னா நமக்கு ஒரு நம்பரோட ஸ்கொயரை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. பிரிண்ட் ஸ்கொயர் of a number is string of number exponential operator 2. ஏன்னா 2 வாட்டி ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டோன்னா அதுதான் ஒரு நம்பரோட ஸ்கொயர். நம்ம இதை ஸ்கிரிப்டிங் விண்டோவில் பார்த்துட்டோம். நம்ம இப்போ கோடிங் விண்டோவில் போய் பார்ப்போம். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளமை கோடிங் விண்டோவில் எப்படி சால்வ் பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்கொயர் ஆஃப் அ நம்பருக்கு ஃபர்ஸ்ட் இன்புட்டை கெட் பண்ணிக்கிறோம். இன்புட் என்டர் அ நம்பர். இப்போ இந்த இன்புட் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் எப்பயுமே ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டன் டைப்பாக கொடுக்கும். இங்கே நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இன்டீஜராக இதை கேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்பராக நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 2 மெத்தட் மூலியமாக இதை நம்ம சால்வ் பண்ணலான்னு சொன்னோம்ல. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம நம்பரையே 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஒரு நம்பரோட ஸ்கொயர் கிடச்சிடும். 2வது மெத்தட் எப்படின்னா ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர்னா என்ன, டபுள் இன்ட்டு கொடுத்துட்டு இதை நம்ம நம்பரை 2 வாட்டி பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு ஸ்கொயர் கிடைக்கும். நம்பர் எக்ஸ்போனென்ஷியல் ஆப்ரேட்டர் 2 இது கொடுத்தோன்னா நமக்கு 2 வாட்டி இந்த நம்பர் மல்டிப்ளை ஆகி வரும். இப்போது நம்ம ஸ்கொயர் யூஸிங் மெத்தட்
1 அப்படிங்கிற வேரியபிளுக்குள்ள ஃபர்ஸ்ட் மெத்தடையும் அதாவது நம்ம எப்படி சால்வ் பண்ணுமோ அந்த ஃபர்ஸ்ட் மெத்தடையும் ஸ்கொயர் யூஸிங் மெத்தட் 2 அப்படிங்கிற இது ரெண்டாவது மெத்தட்லேயும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறேன் இதை. அண்ட் பிரிண்ட் பண்ண போகிற போது ரெண்டு வேல்யூவை எப்படி நான் ஒரே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொண்டு வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த ஸ்கொயர் ஆஃப் நம் 2 இஸ் 4 அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். த ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் 16 அப்படிங்கிறதையும் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னா இந்த வேல்யூ இருக்குல்ல, இது வந்து இன்புட்டா, 4ங்கிறது இன்புட்டா அண்ட் 16ங்கிறது எனக்கு நான் கொடுக்குற அவுட்புட்டா. இதை நான் எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்னா எனக்கு ஒரு ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னா பிரிண்ட் ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்க்கு ஃபர்ஸ்ட் எஃப் போட்டுக்கணும் அண்ட் கோட்ஸ்குள்ளே இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். த ஸ்கொயர் ஆஃப் 4 இஸ் 16ங்கிறது இங்கே இது என்ன 4ங்கிறது இன்புட்டா. இப்போது ஒரு கேர்லி ப்ராக்கெட்குள்ளே இங்கே என்ன இன்புட் நமக்கு நம்பருங்கிற வேரியபிளா நம்பர்னு கொடுத்துருவேன். அண்ட் 16ங்கிறது என்ன அவுட்புட்டா. இங்கே என்ன நமக்கு அவுட்புட்டு ஸ்கொயர் யூஸிங் மெத்தட் 1 கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நான் 16ங்கிற வேரியபிள் வர இடத்துல கொடுக்கணுமா, அப்போது இதுக்குள்ளே இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நான் ஸ்கொயர் யூஸிங் மெத்தட் 2 கொடுப்பேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இது பிரிண்ட் பண்ணுவோமா. பிரிண்ட் த ஸ்கொயர் using method 2 for 2 is 4 அப்படின்னு கொடுப்போம். இல்லை 2 அப்படிங்கிறது என்ன இன்புட்டா. ஸோ இதை வந்து கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே நான் நம்பர்னு கொடுப்பேன். அண்ட் இந்த 4 நான் கேர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஸ்கொயர் யூஸிங் மெத்தட் 2. இப்போ பார்த்தீங்கன்னா the square of number is square using method 1 which is square of 2 is 4 and இங்கே வந்து the square of using method 2 இந்த method 2 for number 2 is 4 இதுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் சேவ் பண்ணி இதை ரன் பண்ணுறேன். என்டர் a number which is 3 கொடுப்போம். இங்கே பாருங்கள் the square of 3 is 9 இந்த இடத்துல the square of 3 is 9 அப்படிங்கிற மாதிரி இங்கே square of 3 is 9. the square using method 2 for number இங்கே 3 is 9. பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம எத்தனை வேரியபிள் வேணாலும் கால் பண்ணிக்கலாம், ஈஸியாகவும் கால் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் வந்து இன்னமும் நம்ம வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளேயே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே வேரியபிள் கேல்குலேஷன்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். அண்ட் இது ஒரு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இனிமேல் நம்ம இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நாளைக்கு இன்னொரு வித்தியாசமான ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஓகே, பாய்.